ராஜியின் ஞாபகம். இன்றைக்கி உளுந்து போண்டா தாங்க செய்ய போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டான உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்தம்பருப்பு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோ உளுந்தம்பருப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நானே இதை கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி. இப்போ உளுந்து இந்த பச்சரிசியும் 4 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. அது நல்லா ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது க்ளீன் பண்ண உளுந்த ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த ஒரு சொம்பு தண்ணியவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 தடவை சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், அதே நேரம் கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கணுங்க. அதுதான் போண்டாக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவை எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உப்பை சேர்த்துட்டு மாவை நல்லா கொஞ்சம் அடித்து கொடுக்கணுங்க. அப்போ போண்டா நல்லா கொஞ்சம் உள்ளே காற்று போல் இருக்கும், நமக்கு சாப்பிட டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அடித்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விழுகிற மாதிரி இருக்கணும். இப்போது 2 பொடி பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன், இது நீங்கள் பல்லாக கூட போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதையும் சீவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொஞ்சமாக, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியும். இது எல்லாமே நம்மளுடைய தேவைகளுக்காக கொஞ்சம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் நிறையா போட்டால் பிடிக்கும், கொஞ்சம் ஒரு சிலர் கம்மியாக போட்டால் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறையாவே சேர்ப்பேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவோட ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு மாவை எடுத்து உருட்டி போடணும். இந்த மாதிரி நல்ல கையில் அப்படி பால் மாதிரி தண்ணி தொட்டு எடுத்தோம்னா ஒட்டக்கூடாது நம்ம கையில். இது தாங்க கரெக்டான பதம் போண்டாக்கு. இப்போது அடுப்பில் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா ஹையில் வச்சு நல்லா காய விட்டுருங்க. போண்டா போட முன்னாடி மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போண்டாவை போடலாம். இது மாதிரி 1 பை 1 தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு எண்ணெயில் படாமல் பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுங்க. மீடியம்லேயே இருக்கட்டுங்க ஸ்டவ். இப்போது ஒன்றா அப்படி தனித்தனியாக கேப் விட்டு அந்த மாதிரி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக ஒன்றுனா அப்படியே திருப்பி விடுங்க. எல்லாமே ஒன்று போல் நல்லா செவந்து வரணும். இப்போ இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திருப்பியோ எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் அப்பப்போ அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லாமே ஒன்று போல். ஏன்னா இப்போ வடையாக இருந்தால் நம்ம அப்படி பிரட்டி விட்டுறலாம். இது போண்டான்றதுனால அந்த உருண்டு வர்றதுனால கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சுங்க. உளுந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.